இப்போ பாருங்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரிச்சு வச்சிருக்கோம். இதை இப்படியே பாருங்க நம்ம வந்து 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க ரஃபா வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா 32ல ஒரு பகுதி 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்து இந்த மாதிரி கணக்கு பண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்மளாவே 4ஆ வந்து மடிச்சு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு எப்போதுமே இந்த மாதிரி தான் மடிச்சு போடணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் வந்து 4ஆவே மடிச்சு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்லயுமே பேக்லயுமே ஒரே அளவை வச்சுதான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். கட்டிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே கவனமா பாருங்க. கீழே பாருங்க நம்ம வந்து பட்டி மடிச்சு தைக்க 2 இன்ச் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் பாத்தீங்கன்னா 14 இன்ச். ஓகேங்களா? இப்ப பாருங்க நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் 14 இன்ச் கரெக்டாவே கிடைச்சிருக்கு. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு பத்தல. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச் பத்தாதனால கீழே பட்டியோட உயரம் வந்து 1/2 இன்ச் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப பிளவுஸோட முழு உயரம் பாத்தீங்கன்னா 14 இன்ச்சு. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்தே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 32. ஓகேங்களா? 32 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கழுத்து அகலம் கட்டிங் அளவு 2 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஷோல்டரோட கட்டிங் அளவு பாத்தீங்கன்னா நார்மல் அளவு 3.5 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஆம்கோல் கட்டிங் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலால 32 சைஸுக்கு ஆம்கோல் கட்டிங் அளவு பாத்தீங்கன்னா 5.25 இன்ச் வரும். ஓகேங்களா?